பாலாஜி வழக்கில் தமிழக அரசு வந்து இழுத்தடிக்க பார்க்கலாம் கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க. அதை வந்து எப்படி பார்க்கலாம்? செந்தில் பாலாஜி வழக்குல அவர் அம்புதான், அவரை ஸ்கேப் கோட் ஆக்கிறதுக்கான அந்த எய்தவர்கள் மாட்டிக்க கூடாதுன்னு அதை எடுக்க பார்ப்பாங்க. அதுதான் உண்மை. பல்வேறு வழக்குகள்ல தமிழக அரசுக்கு திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சு அவங்க இப்படிலாம் தொடர்ச்சி எழுதிட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மக்களையே வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லி ஏமாத்திட்டு வர்றவங்க 200 தொகுதியில ஜெயிச்சிருவோம், 210 தொகுதியில ஜெயிச்சிருவோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி வருபவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக எதையும் செய்வார்கள். அந்த கண்டனத்தெல்லாம் அவர்கள் தொடர்ச்சி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஒன்றும் அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. மக்கள் தான் இதுக்கெல்லாம் தக்க பாடம் வர்ற தேர்தலில் கொடுப்பாங்க. அமையணும்னு சொல்ல தமிழ்நாட்டில் எத்தனை நீங்க கேள்வி என்ன கேட்டாங்கிறத நீங்க கேட்டீங்கன்னா 3வது அணியில அணையுமா 4வது அணியில அமையுமான்னு கேட்டாங்க. அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம திரு விஜய் அவர்களின் அறிக்கை, அவருடைய தீர்மானங்கள், அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அவர் தலைமையில ஒரு அணி அமைப்பதற்கு முயற்சி செய்கிறார். ஏற்கனவே நண்பர் சீமான் வந்து தனியா தான் நிற்பேன் இருக்காரு. அதனால 3-4 அணிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். நீங்க கேள்வி கேட்டதுனால நான் சொன்னேனே தவிர நானா அதை எழுத்துலாம் சொல்லல. யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நாங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப அழைப்பு கொடுக்கறாங்க. கல்யாணமா அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வருது. நேற்று அவர் எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழகத்துல அதிமுகவும் நாங்களும் இருக்கோம். சரி, அதிமுக பாஜக கூட்டணியில பல கட்சிகள் இருக்காங்கிற மாதிரி என்ன முரண்பாடு அவர் சொல்றது கரெக்டான. ஏற்கனவே நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 தேர்தலில் மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. அதுல நான் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் இணைஞ்சிருந்தோம், தேர்தலையும் போட்டிக்கிட்டோம். அப்ப நீங்க சொல்றவர் வந்து தனியா போய் 3வது அணியா நின்னார். அந்த கட்சி இப்ப எங்க கூட வந்திருக்கு. அதனால அவங்களுடைய கூட்டணி பாஜக அவங்க ஏதோ அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் சொல்றாங்க, இல்ல அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தையில ஏதோ ஜாலம் பண்றாங்க. நான் சொல்றது யதார்த்தத்தை சொல்றேன். நாங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம். ஏங்க ஒரு எத்தனையோ விஷயங்கள்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான விஷயங்கள் வர்றப்ப மத்திய அரசு ஏதோ ஒரு கண்ணோட்டத்துல ஒரு சட்டமோ இல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்ப தமிழ்நாட்டை பாதிக்கிறப்ப நம்ம இப்ப டங்ஸ்டன் வந்துச்சு, அதுக்கெல்லாம் எதிர்த்து நம்ம எல்லாம் குரல் கொடுக்கலையா? அது மாதிரி குரல் கொடுக்கறதுனால நீங்களா ஊடகங்கள் அதுக்கு ஒரு பொழிப்புரை எழுதிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அர்த்தமா? இல்ல, எனக்கு அது என்ன மேட்டர்ன்னு தெரியாத. நீங்க கண்டிக்கிறீங்கன்னா என்ன மேட்டர்னு சொல்லுங்க. ஹிந்தி பாடத்தை சொல்லி கொடுத்தாலும் மத்திய அரசாங்கம் கல்விக்கான நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2151 கோடி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இல்ல, அது நீங்க கேள்வி தப்பு. இல்ல நீங்க கேள்வியே மாத்தி கேக்குறீங்க. 3வது மொழியை தமிழ்நாட்டுல கொண்டு வர்ற திட்டம் தான் அது. அது ஹிந்தின்னு யாரும் சொல்லல. நீங்களா இங்க ஹிந்தி அப்படின்னு நீங்களா அதுக்கு ஒரு பெயர் கொடுத்துக்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 2 மொழி கொள்கை இருக்கு. 3வது ஒரு மொழியை, அது எந்த மொழியை நீங்கள் படிப்பது வருங்காலத்தில் நல்லதுங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதை தான் நீங்க நம்ம எதுக்கிறப்ப தவிர ஹிந்தி தான்ங்கிறது அது கிடையாது என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கணும்? இன்னொன்னு 3வது ஒரு மொழி படிப்பது நல்லது தானே. ஏன்னா இன்னைக்கு யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க, 3வது மொழி படிக்கிறாங்க. இப்ப பிரைவேட் ஸ்கூல்லயோ இது என்ன போர்டு, சிபிஎஸ்இ போர்டு, இன்னொரு போர்டு இருக்கு, ஐசிஐசி, இன்னொரு நம்ம இதுல ஒரு போர்டு இருக்கு, மெட்ரிகுலேஷன் போர்டுல எல்லாம் ஹிந்தி படிக்கலாம். நம்ம அரசு பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்களுக்கு தான் அது கிடையாதுன்னு இருக்கு. அதனால அங்க யார் படிக்கிறாங்க? ஏழை எளிய மாணவர்கள். அவர்கள் 3வது மொழி கேட்டா அது ஹிந்தி தான் சொல்ல, 3வது மொழி கேட்கிறப்ப அவங்களுக்கு இது உறுதியாக பலன் இருக்கும். அதனால படிக்கிறதுல தவறில்லை என்பதுதான் எனது கருத்து. இன்னும் நீங்க அண்ணாவை எழுத்தீங்கன்னா நான் அதுக்கும் பதில் உங்கள்கிட்ட கொடுத்தேன். அண்ணா அவர்கள் 67 ஏப்ரல் மாசத்துல முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடியே
இந்தியா முழுவதற்கும் இணைப்பு மொழியாக மூன்றாவது மொழி உருவாக வேண்டும் அப்படின்னு அண்ணாவும் சொல்லியிருக்காரு. எங்க தலைவர் அண்ணாவும் அதை தான் சொல்லியிருக்காரு. இதை மறைச்சுக்கிட்டோம், வார்த்தைக்குள்ளார வார்த்தையை மறைச்சுக்கிட்டோம் பேசுறவன் நான் அல்ல. அது உண்மையாக இந்த மொழியை தான் படிக்கணும் அப்படின்னு அவங்க மத்திய அரசு திணிச்சா அதை நாங்க எதிர்ப்போம். இதை வந்துட்டார சன் டிவி, அதை எதிர்ப்போம். நாங்க சொல்றது மூன்றாவதாக ஒரு மொழியை விருப்பப்படுறவர்கள் படிக்கட்டும், அதுக்காக நிதி கொடுக்கலன்னு சொல்றதுலாம் தவிர அந்த திட்டத்துல வேணும்னா அந்த பணம் வேணும்னா அதை தான் பண்ணி ஆகணும். கிட்னி திருட்ட பொறுத்தவரைக்கும் அது திருட்டுல முறைகேடுன்னு சொல்லி அமைச்சர் அதாவது திருட்டு இல்ல முறைகேடுங்கிறாரா? திருட்டுக்கும் முறைகேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அவருக்கு அவங்களுடைய அகராதியை தான் வாங்கி பார்க்கணும். எல்லாம் ஒரே ஃப்ராடுத்தனம் தானே. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வரணும் நீங்க நீண்ட காலமாவே வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய இருப்புக்கு வந்து ஒரு ஆபத்து எதுவும் ஏற்பட்டு எங்களுக்கு எந்த இடுப்புக்கும் வரல, கழுத்துக்கும் வரல. திமுகவுக்கு தான் இப்ப ஆபத்து வந்திருக்கு. அதனாலதான் அங்க முதலமைச்சரா இருக்கட்டும், துணை முதலமைச்சரா இருக்கட்டும், திமுக நிர்வாகி எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்பட்டிருக்கு. எங்களுக்கு ஒரே குறிக்கோள் தான், உங்க திமுகவை வீழ்த்தணுங்கிறது. அதற்கு எங்க அணி பலப்படணும். அதுக்கு திரு அமித்ஷா அவர்களின் முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். அதுக்கு புதிய கட்சிகள்லாம் வரணுங்கிறத சொல்றோம். அதுல அம்மாவுடைய கட்சி வந்திருக்கு. அந்த தலைமைக்கு எங்களுக்கு எத்தனையோ கருத்து வேறுபாடு இருக்கலாம், எங்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம். அதையெல்லாம் நாங்க ஒதுக்கி வைத்து விட்டு, தேர்தல் வரை ஒதுக்கி வைத்து விட்டு, இன்றைக்கு நாங்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணி பலப்படணுங்கிறதுக்காக அந்த கூட்டணியில் இருக்கோம். அதனால எங்க இடுப்புக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கழுத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களால் தான் போன முறை திமுக ஆட்சிக்கு வர முடிந்தது என்பதை உங்க மாதிரி ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் வல்லுநர்களுமே பல பேட்டிகள்ல பல டிபேட்ல சொல்லியிருக்காங்க. அது நானே சொல்லிக்கல. நாங்கள் அமித்ஷா அவர்கள் 21 செய்த முயற்சியின் பொழுது நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். திமுக வீழ்த்த வேண்டும், ஆட்சிக்கு வந்து விடக்கூடாதுன்னு. ஆனால் அது அந்த முறை அது நடக்காமல் போய்விட்டது. இந்த முறை அவர் முயற்சிக்கு நாங்கள் எதுவும் பங்கம் வருகின்ற விதத்தில் நம்ம எதுவும் வார்த்தைகள் விட வேணாம், நாகரிகமான முறையில் அந்த கூட்டணி பலப்படணும்னு நினைக்கிறோம் சொல்றோம். அவ்வளவுதான். ஊரக பகுதிகளில் தொழில் வரிகள் உத்தரவிட்டுலாம் டீ கடைகள், பெட்டி கடைகள் உட்பட எல்லாருக்கும் அதை வந்து நேற்றே நான் அதுக்கு கண்டனம் பண்ணி அறிக்கை கொடுத்திருக்கேன். அதை வந்து விட்ரா பண்ணணும் தமிழ்நாடு அரசு. அதாவது திராவிட மாடல் ஆட்சியில ஜாதியை ஒழிச்சிட்டோம், எல்லாத்தையும் 100% ஒழிச்சிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா எல்லா இடங்கள்லயும் இப்ப ஜாதி சண்டைகளும் கொலைகளும் ஆணவ படுகொலைகளும் முன்ன இருந்ததை விட அதிகமாயிட்டு தான் இருக்கு. பேரை மாத்த உள்ளங்களை மாத்தணுமே தவிர பேரை மாத்திட்டு நம்ம ஏமாத்துறதுல ஒண்ணும் கிடையாது. ஓபிஎஸ் இணைத்துக் கொள்வதற்கான காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கே சொல்லியிருக்காரு. அதே போல உங்களை இணைப்பதற்கான காலம் பதில் சொல்லும் அப்படின்னு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் வர்ற டிசம்பர் மாதத்துல எல்லாம் உங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ற மாதிரி ஒரு எல்லா கூட்டணிகளும் உருப்பெற்றோம். அந்த நேரத்துல நேரம் வரும், உரிய நேரத்துல நேரம் பதில் சொல்லாது. அந்த நேரத்துல நானே உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் உங்கள் விருப்பங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லுவேன். எங்க தொகுதியில எங்க கட்சியில யாரெல்லாம் தகுதியான வேட்பாளர்களோ அவர்கள் எல்லாம் உறுதியாக நீங்கள் விரும்புகிறபடி அவர்கள் எல்லாம் போட்டியிடுவார்கள். இல்லங்க, அவங்க தேர்தல் வாக்குறுதியில குடும்ப தலைவிகளுக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து எல்லாருடைய அழுத்தத்தின் காரணமா தான் எனக்கு தெரிஞ்ச 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்ப வந்து தகுதின்னு குடும்ப தலைவிகள்ல ஒரு குடும்ப தலைவிங்கிறத தாண்டி என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. இப்ப வந்து அவங்களுடைய ஆட்சி மீது மக்களுக்கு கடுமையான கோபமும், இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சியா நடைபெறதுனால எங்க பார்த்தாலும் ஊழல் முறைகேடுகள், கொலை கொள்ளை, போதை மருந்து புழக்கங்கள் என இந்த ஆட்சியில வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லாம இருக்கிற காரணத்தினால பயந்து கொண்டு உங்களோட ஸ்டாலின்ங்கிறாரு. ஏன்னா மக்கள் அவரோட இல்லாத காரணத்தினால இப்ப எப்படி திடீர்னு அவங்களால எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னு சொல்றது, அந்த தகுதிகளை மாத்திக்கிறாங்க. அப்படி பார்த்தா இப்ப யாருக்கெல்லாம் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் விட்டு போன மாதங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியாயமா இருக்கும். உறுதியாக இதுவரை இந்தியாவில் குறிப்பா சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சியில இப்படி ஒரு மோசமான
ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடக்கின்ற ஆட்சி இதுவரை நடைபெறவில்லை என்பதுதான் எல்லா இடங்கள்ல நாங்க செல்ற இடங்கள்லாம் பொதுமக்கள் பேசிக்கொள்வது. உறுதியாக பொதுமக்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவார்கள். இந்தியா கூட்டணிக்கு திமுக தமிழ்நாட்டுல தலைமை தாங்குது. உங்க கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல தலைமையாக யார் இருப்பார்? எங்க கூட்டணிக்கு திரு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதை திரும்ப திரும்ப என் வாயால சொல்லணும், அவர் வாயால சொல்லணும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரோ அந்த பதில் தான் எனக்கு பதில். OPS வந்து ஒரு கூட்டம் வச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழக செயலி உறுப்பினர் சேர்க்கை செயலியை ஒவ்வொரு கட்சிக்கும் ஜனநாயக ரீதியா ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க கட்சியை பலப்படுத்துவதற்கும் தேர்தலை சந்திப்பதற்கும் அவர்கள் பல்வேறு முயற்சிகள் செய்வாங்க. இப்ப நாங்க ஒவ்வொரு தொகுதியா போய் கிளை செயலாளர்ல இருந்து வட்ட செயலாளர்ல இருந்து ஒன்றிய செயலாளர் நகராட்சி செயலாளர் வரை எல்லாரையும் சந்தித்து தேர்தலுக்கு தயார்படுத்துறோம். அது மாதிரி அவர் ஒரு முறையை கையாளுறாரு, அவ்வளவு தானே. அதை போய் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக திமுக அது அவங்களுடைய கொள்கையா இருக்கலாம். OPS வந்து ஒரு கூட்டம் வச்சிருக்காரு. பின்பாக கூட்டணியில தொடரலாமா வேணாமான்னு முடிவெடுக்கப்பட மாதிரி சொல்லப்படுது. சொல்லப்படுவது, கேட்கப்படுவது, நினைக்கப்படுவதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றது கிடையாது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர என்ன எப்ப மிரட்டப்பட்டாரா? அது எனக்கு தெரியலங்க. நம்ம ஒரு தெரியாத விஷயத்துல போய் நம்ம பதில் சொல்வது நன்றாக இருக்காது. பிரதமர் வருகையின் போது நீங்க எதுவும் தனியா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? நான் இங்க திருச்சியில் தானே கேட்டீங்க அன்னைக்கு மேரியட் ஹோட்டல்ல. நான் அவரை சந்திப்பதற்கு நான் பர்மிஷன் கேட்கலன்னு ஏற்கனவே சொன்னேன். பாஜகவுக்கும் சீமா நாம் தமிழர் கட்சிக்கும் எதிர்ப்பு தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழக வெற்றி கழகம் அல்லது தீர்மானம் வந்து எங்க கூட்டணி தேர்தல் சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறாங்க? தமிழக வெற்றி கழகமும் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. சீமான் அவர்களும் தொடர்ந்து பதில் சொல்லிருக்காரு. இதுக்கு மேல நான் போய் என்ன பதில் சொல்ல வேண்டியது? கூட்டணியில பாஜக இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தாரு. அதை பத்தி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும்.